பிரச்சனை உங்களுக்கு? நாங்கள் ஜெயிக்கிறதா இல்லை நாங்கள் உங்களை ஜெயிக்கிறதா? அப்பா பேரை காப்பாற்றினாரா விஜய் சேதுபதி சன் சூர்யா? பார்ப்போம். பீனிக்ஸ் விமர்சனம். விஜய் சேதுபதியோட பையன் நான் என்ன நினச்சிருக்கார். விஜய் சும்மா சொல்ல முடியாது. விஜய் சேதுபதி அவருக்கு ஏற்ற கேரக்டர் செலக்ட் பண்ணி நடிக்கிறவர். மல்டி லாங்குவேஜ் ஹீரோ ஆகிட்டார். மல்டி லாங்குவேஜ் கேரக்டர் ரோல் பண்ணிகிட்ருக்காரு. இன்றைக்கி எல்லா டாப் மோஸ்ட் டைரக்டரும் தேடுற ஒரு ஆக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதியாக இருக்கார். விஜய் சேதுபதி ஆரம்ப காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எல்லா படங்களும் நடித்து வந்தார். நிறைய விஜய் படத்துலே பேக்ரவுண்ட் ஹீரோவாக, பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட்டு, கேரக்டர் ஆர்டிஸ்ட்டு அப்படி பண்ணிட்டு வந்தவர் தான் விஜய் சேதுபதி. படிப்படியாக தான் முன்னேற்றம் அடைந்தார். ஹீரோக்கள் பையன்கள்லாம் ஹீரோ ஆகிறது கிடையாது. திறமை இருந்தால் தான் சினிமா யாராக இருந்தாலும் மதிக்காது. திறமை இல்லைன்னா கண்டுக்காது. அது 100% எனக்கு தெரியும். பல டேரக்டரோட படங்கள் எடிட்டிங் பண்ணியிருக்கேன். சில டேரக்டர் படங்கள் தான் ரிலீஸ் ஆச்சு. அதுவே சக்ஸஸாக போல் எனக்கு தெரியும். அந்த அனுபவங்கள் இருக்குது. எதுவுமே சினிமான்றது மக்களை சார்ந்தது. மக்களுக்கு பிடித்தால் மட்டும்தான் மக்கள் படம் பார்ப்பாங்க, இல்லைனா பார்க்க மாட்டாங்க. ஏதோ சின்ன பையனாச்சே, ஏதாவது தப்போ நடக்கும், சரியாக நடிக்க தெரியாது கூட நினச்சோம். கண்டிப்பாக அதெல்லாம் அடித்து தூக்கிட்டாப்புல. தன் ஏஜை தாண்டி அடிக்கக்கூடாது. அவன் அந்த ஏஜுக்குள்ளே ஒரு பசங்களுக்குள்ளே ஒரு டீம் ரெடி பண்ணி அந்த கேரக்டருக்கு அந்த ஏஜுக்கு என்ன, ஹீரோவுக்கு ஏஜ் என்னவோ அதுக்கு தகுந்த ஒரு ஏஜ் பர்சன்ட்டு மோதுரை மாரி ட்ராவல் பண்ணியிருக்காரு. இது ரொம்ப முக்கியம் ஸ்க்ரீன் பிளேக்கு. ஏன்னா இப்போ ஒரு பெரிய ஆக்டரோட பையன் பெரிய ஆர்டிஸ்ட்டை போய் அடிக்கணும் போகணும் அப்படிலாம் இல்லாமல் கரெக்டான ஒரு ஸ்க்ரீன் பிளே. படம் கொஞ்சம் விறுவிறுப்பாக இருக்குது. ஒரு முதல் படம் ஆர்டிஸ்ட் மாதிரியே இல்லை. ஒரு அப்பாவை தூக்கி சாப்பிட்டாருன்னா அடுத்தடுத்த படங்கள் தான் தெரியும். இந்த படம் ஒரு முதல் படம் ஆர்டிஸ்ட்டாக இல்லை, தெரியல. நல்ல படமாக இருக்குது. வரலட்சுமி, சம்பத், தேவதர்ஷினி மிக முக்கியமான கேரக்டர் ரோல் பண்ணியிருக்காங்க. எல்லாமே அவங்க கேரக்டருக்கு தகுந்த மாரி நடிச்சிருக்காங்க. ஒரு ஃபைட் மாஸ்டரோட டைரக்ஷன் மாரி இல்லை, ஒரு நல்ல கை திறந்த ஒரு டைரக்டர் அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணியிருக்காரு அனலரசு சார். படம் கொஞ்சம் விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. திரையில் பார்க்க வேண்டிய படங்களில் இதுவும் ஒன்று. வட சென்னை கதைக்களமாக கொண்டு பல படங்கள் வந்திருக்கு. ஃபுல் ஆக்ஷன் காட்சிகள் நிறைந்த படமாக இருக்குது. ஆக்ஷனுக்காக ஒரு திரைக்கதை அமைச்சு அழகாக கொண்டு வந்திருக்காரு அனலரசு. விஜய் சேதுபதியும் சும்மா சொல்ல முடியாது. தன் பையன் ஹீரோ ஆகும்னா அவனுக்கு என்னவோ அத்தனையும் கற்றுக் கொடுத்துருப்பாரு. கதைக்கேற்ற திரைக்கதை. ஓகே, ரொம்ப பேசியிருக்கானே, அவன் நல்லா நடிச்சிருப்பாப்லையா அப்படின்னு பார்த்தா பேசுறதுக்கு காரணம்லாம் இருக்குது. சும்மாலாம் பேச மாட்டாங்களா சில பேர்லாம். ஆனால் கொஞ்சம் அடக்கம் வேண்டும். இருந்தால்தான் சினிமாவில் நிலைக்க முடியும். ஏன்னா சினிமா பல பேரை பார்த்தது. நிறைய பேர் பேச்சை அடி கேட்டு காணாமல் ஆக்கியிருக்கு. அதனால் பேச்சை குறைத்துக்கிட்டு செயலில் இறங்கினார்னா சூர்யாவுக்கு தமிழ் சினிமாவில் நல்ல வரவேற்பு இருக்குது. கதை ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நிறைய ஹீரோக்கள் கதை கேட்காம நடித்து தான் படம் நிறைய ஃப்ளாப் ஆகிருக்கு. கதையை கண்டிப்பாக கேட்டு நடிக்கணும். விஜய் சேதுபதி சூர்யா அப்படின்னு சொல்லிடலாம். ஏற்கனவே ஒரு சூர்யா இருக்கார். இவர் விஜய் சேதுபதி சூர்யாவே இருக்கலாம். இல்லை ஒருவேளை குட்டி சூர்யாவாக பிளான் பண்ணுறாரா என்னன்னு தெரில. மக்கள் முடிவே மகேசன் முடிவு. இன்றைய காலகட்டம் சினிமாவில் ஜெயிக்கிறது சர்வசாதாரண விஷயம் கிடையாது. ஒரு ப்ரொடியூசர் போட்ட பணத்தை எடுக்கிறது ரொம்ப சர்வசாதாரணம் கிடையாது. சோசியல் மீடியா ஏகப்பட்டதாகிடுச்சு. எந்த படத்துக்குமே குறை சொல்கிற மீடியாவாக சோசியல் மீடியாவாகிடுச்சு. குறை சொல்லாமல் படம் எடுக்கணுன்னா சோசியல் மீடியாவில் யார் குறை சொல்கிறாங்களோ அவங்க தான் அந்த படம் எடுக்கணும். அந்தளவுக்கு அவங்களுக்கு தைரியம்லாம் கிடையாது. எடுக்கவும் முடியாது. அவங்க நம்பி யாரும் ப்ரொடியூஸும் பண்ண மாட்டாங்க. படம் எடுக்கிறது தனி நபரோட பொறுப்பு கிடையாது, ஒரு கூட்டு முயற்சி. பல பேர் உழைப்பு சேர்ந்தது தான் ஒரு திரைப்படம். உங்களுக்கு படம் பிடிக்கலன்னா பார்த்துட்டு பேசாமல் இருந்தீங்கன்னா நல்லா சந்தோஷம். இப்போ இருக்க காலகட்டங்கள் கையிலே சினிமா வந்துடுச்சு. அதாவது செல்ஃபோன்லேயே சினிமா பார்க்குற கண்டிஷன் வந்துடுச்சு. அதை மீறி தேட்டருக்கு வருவோன்னா யூத்து தான் வரணும். அந்த யூத்து வர்றதுக்கு 100% சோசியல் மீடியா. பேசாமல் படத்தை பார்த்துட்டு பேசாமல் இருந்தீங்கன்னா போதும். 100% யூத் படத்தை பார்ப்பாங்க. நீங்கள் எடுத்தோடனே படத்தை பார்த்துட்டு மறுநாளே இல்லை அடுத்த செகண்டே இல்லாட்டி இன்டர்வல்லே ரிவ்யூ சொல்கிறனால தான் இந்த படங்கள்லாம் ஓட மாட்டேங்குது. எனக்கு எதனால சொல்கிறேன்னா, இப்போ எனக்கு ஏகப்பட்ட படங்கள் எடிட்டிங் வரும். அதுவே டோட்டலாக கம்மியாகிடுச்சு. நானும் இப்போ ரிவ்யூ சொல்கிற பொசிஷன் ஆகிடுச்சு. இன்றைக்கி எடிட்டிங்கும் எல்லாருமே எடிட்டிங் கற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல விஷயம்தான், இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஏன்னா ஒரு நல்லா இல்லாத படங்களில் நல்லா இல்லைன்னு சொல்ல வேணாம், விட்டுருங்க.
உங்களுக்கு பிடிக்கலன்னா அதை உங்களோட விட்டுடுங்க. ஏன்னா உங்களுக்கு தான் பிடிக்காம இருக்கும். நிறைய பேருக்கு நிறைய படங்கள் பிடிக்கும். ஒருத்தவங்க இப்போ யாருமே படம் பிடிக்கல அப்படின்னு படம் பண்ண மாட்டாங்க. நல்லா இல்லன்னு படம் பண்ண மாட்டாங்க. காரணத்தோட தான் பண்ணியிருப்பாங்க. இந்த படம் வந்து விஜய் சேதுபதி பையனுக்கு ஒரு சிறப்பான படமா அமைஞ்சிருக்கு. மிக சிறப்பா அனல் அரசு வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. ஒரு முதல் பட ஹீரோ மாரி தெரியல. அருமையா நடிச்சிருக்காரு. ஏன்னா எல்லாமே சொல்லுவாங்க டைரக்டர் கையில தான் டோட்டல் டீமே இருக்கும்ன்ட்டு. அந்த ஒரு டீம் ஒர்க் இதில தெரியுது. ஒரு ஹீரோ தன்னோட பெர்ஃபார்மன்ஸை கரெக்டாக பண்ணிட்டாருன்னா அந்த டீமே வந்து பக்காவா பண்ணிடும்னு சொல்லுவாங்கல்ல. அந்த ஒரு டீம் ஒர்க் தான் இந்த படத்தோட. இப்போ டைரக்டர் நினைக்கிறது டைரக்டர் வந்து பண்ண முடியாது, நடிக்க முடியாது. நடிச்சு சொல்லலாம். ஆனா அடுத்த கட்டத்துக்கு யார் இருக்கான்னா, அந்த இடத்துல ஹீரோ இருக்கான். டோட்டல் படமே என்னது ஒரு ஹீரோவ நம்பி, ஹீரோ கரெக்ட்டா நடிச்சா மட்டும் தான் அந்த படம் அடுத்த கட்டத்துக்கு போகும். அடுத்தடுத்த வாய்ப்புகள் எல்லாருக்குமே கிடைக்கும். இந்த டீமுக்கே கிடைக்கும். அந்த நகர்வு இது வந்து கண்டிப்பா பூர்த்தி செஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். படம் எனக்கு பிடிச்சிருக்கு. முடிந்தா தியேட்டர்ல போய் பாருங்க. பிரச்சனை உங்களுக்கு? நாங்கள் ஜெயிக்கிறதா இல்லை நாங்கள் உங்களை ஜெயிக்கிறதா?